அனுயாத்திரை செய்தேனோ அணிலங்களை போலே. ராமர் சேத்து கட்டணம் நினைச்சார். ஏன்னா இந்த கரையிலேருந்து அக்கறை வானரங்களை அழைத்து செல்ல வேண்டும். இது ஸ்ரீமத் ராமாயணத்துல இல்லாத ஒரு விஷயம். குரங்குகள் தான் அணையை கட்டித்து அப்படின்னு இருக்கு ராமாயணத்துல. வால்மீகி வேற எதுவும் சொல்லல. ஆனால் ஆழ்வார் மட்டும் ஒண்ணு சொல்லியிருக்கார். தொண்டரடிப்புடி ஆழ்வார், மலைகள் நூக்க குளித்துத்தான் புரண்டிட்டோடி அணிலங்கள் சலமிலா அணிலம் போலே. அணில்னு இருக்கு இல்லையா, ஸ்குரில். அதுவும் நம்ம ஊர் ஸ்குரில் நல்லா பாவம் லிமிட்டடா சின்ன பாடியா இருக்கு. இந்த குட்டி அணில் என்ன பண்ணித்துங்கிறார் ஆழ்வார். ராமர் சொல்லிட்டார், உபதேசம் பண்ணிவிட்டார், அணையை கட்டுங்கன்னுட்டு. எல்லா குரங்குகளும் போய் பாறையா போடுறது. இந்த பாறைகள் பெருசா போடும்போது இந்த ரெண்டு பாறைகளுக்கு நடுவில் இடைவெளி வந்துடுறது இல்லையா. அதனால தானே நம்ம சிவில் இன்ஜினியரிங்ல சிமெண்டிங்னு ஒரு ப்ராசஸ் வச்சிருப்போம். நம்ம வாயிலேயே கொஞ்சம் ஓட்டக்கிட்ட வந்துடுத்துனா அந்த வைத்தியர்கிட்ட போய் சொல்றோம், இதை ஃபில்லிங் பண்ணுங்கிறோம் இல்லையா. அந்த மாதிரி ரெண்டு பாறைகளுக்கு நடுவில் சிமெண்டிங் பண்ணணும். அது யார் பண்ணுவா? குரங்குகளுக்கு அது தெரியாது. அந்த ஸ்கில் அது கிட்ட இல்லை. அதுகளுக்கு இருக்கக்கூடிய ஸ்கில் தான் இருக்கு, அதுக்கு தெரியாது. இந்த அணில் என்ன பண்ணி கொடுத்தான், ஒரு கூட்டமா வந்துதான் நன்னா சமுத்திரத்துல போய் தீர்த்தம் ஆடித்தான், நன்னா குளிச்சு விடுத்தான். ரொம்ப ஆச்சாரம் வேற இந்த அணில். நன்னா குளிச்சுட்டு ஈர சரீரத்தோட அந்த மணலுக்கு வந்துதான். ஈர உடம்போட உருண்டுதான் அந்த மணல்ல. மண்ணெல்லாம் உடம்புல நன்னா ஒட்டின்னு கொடுத்தா ஆடாம அசையாம ரெண்டு பாறைகளுக்கு நடுவில் போய் நிக்குமா. கிடுகிடுன்னு உடம்ப அப்படியே ஆட்டுமா. அப்படியே அதுல இருக்கக்கூடிய அந்த மணல் பொடியெல்லாம் அந்த ரெண்டு பாறைகளுக்கு நடுவில் வந்துருமா. அதுதான் அந்த சிமெண்டிங் ப்ராசஸ். நடுவில் அது வந்துடுத்தா அது பண்ணி முடிச்சுட்டு குரங்குகளை பார்த்து சொல்லுங்கிறார் பெரியவாச்சான் பிள்ளை. அது சொல்லுமா, என்ன நீங்க வேலை பார்க்கிறேள், ராம கைங்கரியனா ஓடி ஓடி வேலை பார்க்க வேண்டாமா, பாறையை போடுங்க. குரங்கு பார்த்துதான் தம்மா தூண் இருக்கு, இது நம்மள என்னமா வேலை வாங்கிறது அப்படிங்கிறது பெரியவாச்சான் பிள்ளை எடுக்கிறார். அப்படின்னா ராமருக்கு இவ்வளவு சேவை பண்ணிருக்கு. அதனாலதான் தெரிஞ்சோ என்னவோ அந்த சேவைக்கே அது பேர் வச்சுட்டா அணில் சேவை இல்லையா. இவ்வளவு விஷயம் தெரிஞ்சவாளா இருக்கா, ராமாயணம் படிச்சவாளா இருக்கா. அதனால அணில் கைங்கரியம் பண்ணிட்டே, அந்த அணில் கைங்கரியம் பண்ண அளவுக்கு கூட நான் என் ராமனுக்கு கைங்கரியம் செய்யவில்லையே ராமானுஜரே, இந்த ஊரில் நான் தங்க